எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ நண்பர்களே, நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நான் லண்டன்ல இருந்து சுகாந்தி கதைக்கிறேன். இன்றைக்கு நான் இந்த தோட்டத்திலே அறுவடை செய்த மரக்கறிகளை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்கள். எனக்கு இது வாழை பொத்தி இன்றைக்கு பிடுங்கினது. வாழையில் 4-5 சீப்பு வாழைக்காயும் வந்திருக்குது. உங்களுக்கு அந்த படத்தை பிறகு சேர்க்கிறேன். எனக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வாழைப்பத்தி பிடிங்கி வறுக்கக்கூடியதாக இருக்குது. வாழைப்பத்தின் டேஸ்ட்ன்னு சொன்னால் உண்மையாக ஸ்ரீலங்காவில் கூட அந்தளவு டேஸ்ட்டாக இந்த வாழைப்பத்தி வாரையில் சரியான சுவை நிறைந்ததாக இருக்குது இந்த வாழைப்பத்தி. இந்த வாழைப்பத்தி வரையோடையே இன்றைக்கு செவ்வாய்க்கிழமையோடைய மரக்கறி அதோடையே சாப்பிடக்கூடியதாக இருக்கும். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாழைப்பத்தி வரை. அடுத்தது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது பச்சை மிளகாய். நாங்கள் இப்போ கொஞ்ச காலமாக பச்சை மிளகாய் வேண்டியில்லை. ஓடி போய் ஃப்ரெஷ்ஷாக எங்களோட தோட்டத்தில் விளைந்த பச்சை மிளகாய் அப்படிங்கி நான் கறி சமைக்க பாவிப்பேன். அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு ஒன்றிலையும் எங்களுக்கு கிடைக்கிறதில்ல. அடுத்தது ஆப்பிள் நிறைய காய்ச்சது. உங்களுக்கு முதலே படம் போட்டு நான் இன்றைக்கு 2 ஆப்பிளை பிடுங்கி வச்சிருக்கிறேன். அடுத்தது இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ரொமேனியன் டொமாட்டோ. இது நான் கடையில் சீட்ஸ் வேண்டித்தான் போட்டேன் நான். ஆனால் வேண்டிகளே அந்த தக்காளி பழம் நல்ல பெருசாக இருந்தது. அந்த அளவுக்கு வரையில்லை. ஆனால் நல்ல டேஸ்டான தக்காளி பழம், புளிப்பில்லை, நல்ல சம்பல் போட்டு சாப்பிட நல்ல சுவை நிறைந்ததாக இது இருக்குது. அடுத்தது சோளம் நட்டு நாங்கள் இதில் நான் இப்போ 2 சோளனை பிடுங்கி வச்சுருக்கிறேன். இன்னும் அங்கால இருக்குது பிடுங்கல. எந்த தோட்டத்துக்கு போய் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவையான மரக்கறிகளை நான் பறித்து கொண்டு சமைக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் எதிலையும் இல்லை. அடுத்த பாவக்காய் இங்கே பாருங்கோ. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமைன்றபடியால் பாவக்காயை பொரித்து வெங்காயம் போட்டு ஒரு சம்பல் ஒன்று போட போகிறேன். மற்றது இது என்னென்னு சொன்னால் சுரைக்காய் இந்த முறை லண்டனில் நல்ல வெயில். அப்போ சுரைக்காய் நிறைய காய்ச்சிருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. சீட்ஸுக்கும் விட்டுருக்கிறேன். இப்போ இது 5வது சுரைக்காய் பிடுங்கி இன்றைக்கு ஒரு சமையல் செய்ய போகிறேன். சுரைக்காய் வைக்கல நீங்கள் இப்படி வச்சு பாருங்கோ. சுரைக்காய் ஒரு தன்மையான ஒரு வெஜிடபிள்ஸ். அப்போ அதோட இது சரியான பிஞ்சாக இருக்கிறபடியாக தோலை சீவாமல் மெல்லமாக நீங்கள் சுரைக்காயை வெட்டுற மாதிரி வெட்டி போட்டு வெங்காயம், மிளகாய், கருவேப்பமிலை, கடுகு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் எல்லாம் போட்டு தாளித்து போட்டு தண்ணி ஒன்றும் விடாமல் மெல்லமாக லோ ஹீட்டில் வச்சு மிதமான வெப்பநிலையில் சமையுங்கோ. சமைச்சு சுரைக்காய் நிறைய தண்ணி விடும். அந்த தண்ணி போகிற வரையும் மெல்லமாய் அதை ஒரு மெல்லிய இதில் வச்சு சமையுங்கோ. சமைச்சிட்டு நீங்கள் என்ன செய்யுங்கோண்டா எல்லாம் அவிஞ்சா பிறகு மெல்லமாய் கொஞ்சம் இங்கே நாங்கள் இருக்கிறது லண்டனில் நல்லா கட்டி தயிர் பண்ணலாம். ஒரு சொட்டு தயிரை போட்டு பிரட்டி போட்டு சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயத்தை நான் வெட்டி போடுறேன். எனக்கு வெங்காயம் பச்சையாக சாப்பிட்றது விருப்பம். இப்படி சாப்பிட்டு பாருங்க. ஒரு கொஞ்சம் எலுமிச்சம்புளி விடுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முறை இப்படியா இந்த முறையை நான் எப்போ பார்த்தேன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கேக்குள்ள அம்மாண்ட தகப்பன், அவருக்கு பேர் முருகு பிள்ளை. அவர் இத்து மடுவில் இருந்தவர். அப்போ அவருக்கு ஞாபகமான வயது இருக்கேக்குள்ள எங்கட விட்ட வருவார். அப்போ அங்கே சுரைக்காய், நீத்துக்காய் அதுகளுக்கெல்லாம் ஒரு பெருமதி இல்லை. என்னென்னு சொன்னால் அது குப்பையில் விழுந்து கூட முளைக்கும். அப்போ அவர் அம்மா சொல்லுவார், பரம் நான் சொல்கிற மாதிரி இந்த சுரைக்காயை பிடுங்கி எனக்கு சமைச்சுத்தா, இந்த நீத்துக்காயை பிடுங்கி இப்படி சமைச்சுத்தான்னு சொல்லுவாள். அம்மா சமைப்பா இனில டேஸ்ட்டாக இருக்கும். சில நேரங்களில் இப்படியும் செய்கிறது. சரியான மிதமான ஹீட்டில் அவிய போட்டு உப்பை போட்டு மஞ்சளை போட்டு அவிச்சு போட்டு பிறகு தாளித்து போட்டு கொஞ்சம் தயிரும் போட்டு பிரட்டி விடுறது. வேணுமென்னா நீங்களும் அப்படி செய்யுங்க. காலப்போக்கில் நான் சமையல் வீடியோ செய்வேன், அதையும் பாருங்க. என்னென்னு சொன்னால் இது பாருங்க, இந்த பச்சை மிளகாய் எவ்வளவு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கண்டு
மரத்தில் இருந்து பிடுங்கி சமைக்கல அது ஒரு டேஸ்ட். இது பீட்ரூட் அதோட சொல்லிச்சுன்னா, நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கைகளை நான் பீட்ரூட் இல்லை சாப்பிட்றேன் இல்லை. இந்த பீட்ரூட் இல்லையே வந்து வறுக்கட்டாமண்டு. மற்றது இந்த பீன்ஸ் வந்து நிறைய காய்ச்சது, ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பீன்ஸை சமைச்சு அழுத்து போச்சுது. தக்காளி பழத்தில் நான் என்ன செய்யணும், தக்காளி பழம் ஜாம் செய்து வச்சுருக்கிறேன். தக்காளி பழ பேஸ்ட் மாதிரி செய்து போத்தில் போட்டு வச்சுருக்கிறேன். அப்பப்போ நான் தேவைக்கேற்றபடி யூஸ் பண்ணுறதுக்கு. கார்டனிங் வந்து உண்மையாக சரியான ஒரு கடுமையான வேலை தான். இப்போ என்னை பொறுத்த வரையில் எனக்கு ஒரு விதமான உதவியும் இல்லை தோட்டம் செய்கிறதுக்கு. எல்லாம் தனியைத்தான் செய்கிறேன் நான். அப்போ தனியாக செய்யக்குள்ள இருக்கிற வலியை விட அதை நான் அறுவடை செய்யக்குள்ள நான் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் மறந்துடுவேன். ஏன்னாண்டா ஒரு வயதுக்கு பிறகு கை நோகும் கால் நோகும், அது உங்களுக்கு தெரியும் என. ஆனால் இந்த இயற்கையோடு ஒன்றி எங்களுக்கு தேவையானதை நாங்கள் பயிரிட்டு ஃப்ரெஷ்ஷாக போய் எந்த கெமிக்கலும் இல்லாமல் ஆர்கானிக்காக நாங்கள் பிடிங்கி சாப்பிட்றதுல சரியான இருக்கிற சந்தோஷம் எந்த ஒன்றிலையும் எங்களுக்கு இல்லை. மற்றது இப்போ எங்களுக்கு தாய்லாந்துலேருந்து பாவக்காய் வருது, ஸ்ரீலங்காவிலேருந்து வருது, இந்தியாவிலேருந்து வருது. பாவக்காய், பைத்தங்காய், புடலங்காய், சுரக்காய்ன்னு வருது. ஆனால் உண்மையாக அது வேறு நாடு கடந்து வரபடியால் பழுதாகாமல் இருக்கிறதுக்கு என்னத்தை போட்டு இங்கே அனுப்பினோமோ தெரியல. அப்போ அதுகளை நாங்கள் சாப்பிடல அந்த கெமிக்கலுங்களுக்கு போய் பாரதூரமான நோய்கள் வர சந்தர்ப்பம் இருக்குது. இப்போ நாங்கள் வாழுறது வந்து லண்டனில் சம்மரில் மட்டும்தான் நாங்கள் தோட்டம் செய்யலாம். இப்போ பெரிய அளவில் தோட்டத்தை செய்து நாங்கள் என்ன செய்கிறோம்டா, சிலதுகளை வெட்டி ஃப்ரீசரில் போட்டு பாதுகாத்து திருப்பி யூஸ் பண்ணுறோம் நாங்கள். ஆனால் எல்லாத்தையும் வெட்டி போடுற அளவுக்கு கணக்க ஃப்ரீசர் இருந்தால் வெட்டி பாதுகாப்பாக வச்சு பிறகு தேவைக்கேற்ற நேரம் சம்மர் வரைகளை நாங்கள் அதை பாவிக்கலாம். வேறு என்ன, நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்று சொல்லுவினோம். எறும்பூர கற்குழியும் என்று சொல்லுவினோம். உண்மையாய் எல்லாத்துக்கும் ஒருக்கா ஒரு மரத்தை நட்டு பட்டு போட்டுதுன்னு சொன்னால் அதோட விடக்கூடாது. நான் என்ன செய்யணும்டா, திரும்ப முயற்சி செய்தால் அதால் நாங்கள் பெரிய அளவில் பலனை பெறலாம். சரியோ? வேறு என்ன, அடுத்த ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி மக்களே, நன்றி.